பக்கத்தார் ஊரில் வசித்த கணேஷ் என்ற இளைஞனுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் யூடியூப் பார்த்து கற்றுக்கொள்வதில் அளவில்லாத நம்பிக்கை. வீடியோ பார்த்தால் போதும், உலகத்தையே வெல்லலாம் என்பதே அவனது கொள்கை. ஒரு நாள் வீட்டில் இருந்த பழைய மிக்சியை பார்த்த கணேஷ், இது ஏன் வேலை செய்யவில்லை, நான் சரி செய்து காட்டுகிறேன் என்று பெருமையாக அறிவித்தான். அம்மா உடனே மெக்கானிக்கை அழைத்தால் போதுமே என்றார். ஆனால் கணேஷ், அம்மா, நான் இப்போது யூடியூப் மெக்கானிக் என்று மார்பை தட்டி கொண்டான். உடனே கைபேசியை எடுத்துக்கொண்டு மிக்சி ரிப்பேர் செய்வது எப்படி என்ற வீடியோவை பார்த்து கொண்டே ஸ்க்ரூ டிரைவரை எடுத்தான். 5 நிமிடத்தில் மிக்சியின் எல்லா பாகங்களும் தரையில் தனித்தனியாக கிடந்தன. ஆனால் எந்த பாகம் எங்கே இருந்தது என்பது கணேஷுக்கே தெரியவில்லை. அந்த நேரத்தில் வீட்டிற்கு வந்த அப்பா, டேய், மிக்சியை சரி செஞ்சாயா என்று கேட்டார். அதற்கு கணேஷ், சரி செய்வதற்கு முன் அதன் உள்ளமைப்பை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். சில நிமிடங்களில் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர் முருகன் வந்தார். தரையில் கிடந்த பாகங்களை பார்த்து, இது மிக்சியா இல்ல அறிவியல் கண்காட்சியா என்று கேட்டதும் எல்லோரும் சிரித்தனர். தன் கௌரவத்தை காப்பாற்ற நினைத்த கணேஷ் மீண்டும் ஒரு வீடியோவை பார்த்தான். ஆனால் அந்த வீடியோ வேறு மாடல் மிக்சிக்கானது என்பதை கவனிக்கவில்லை. அரை மணி நேரம் கழித்து மிக்சியில் 2 ஸ்க்ரூக்கள் மீதம் இருந்தன. இவை எங்கே போடுவது என்று யோசித்து கொண்டே இருந்தான். அப்போது அம்மா, எந்த பொருளாக இருந்தாலும் 2 பொருட்கள் தான் எப்போதும் மீதம் இருக்கும், ஒன்று ஸ்க்ரூ, இன்னொன்று உன் தன்னம்பிக்கை என்று கூறினார். அதை கேட்ட அப்பா சிரித்து கொண்டே, சரி, இப்போது மிக்சி வேலை செய்யுமா என்று கேட்டார். கணேஷ், வேலை செய்யும், ஆனால் எந்த வேலை செய்யும் என்று தெரியவில்லை என்றான். இறுதியாக மெக்கானிக் வந்தார். மிக்சியை பார்த்ததும், இதுவரை பல பழுதுகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்படி முழு குடும்பத்துடன் சேர்ந்து பழுதாகிய மிக்சியை முதல் முறையாக பார்க்கிறேன் என்றார். மெக்கானிக் 10 நிமிடங்களில் மிக்சியை சரி செய்து விட்டார். கணேஷ் ஆச்சரியமாக, அண்ணே, எப்படி இவ்வளவு சீக்கிரம் என்று கேட்டான். அதற்கு மெக்கானிக் சிரித்துக்கொண்டே, தம்பி, யூடியூப் வீடியோ பார்த்து அறிவு கிடைக்கும், ஆனால் அனுபவம் கிடைக்க வேண்டுமென்றால் கொஞ்சம் ஸ்க்ரூவை தவறான இடத்தில் போட்டு பார்க்க வேண்டியதுதான் என்றார். அதை கேட்ட அனைவரும் சிரித்தனர். அன்று முதல் கணேஷ் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். எல்லா வேலைகளையும் தானே செய்ய முயற்சிப்பது நல்லதுதான், ஆனால் சில நேரங்களில் அனுபவம் உள்ளவர்களை அழைப்பதே வீட்டுப் பொருட்களுக்கும் நம் மன அமைதிக்கும் நல்லதென்று உணர்ந்தான். அப்படி சிந்தித்து கொண்டே அமைதியாக அமர்ந்திருந்த கணேஷ் திடீரென்று தனது கைபேசியை எடுத்தான். விஷயங்களில் அனுபவம் பெறுவது எப்படி என்று யூடியூப்பில் தேட ஆரம்பித்தான். அதை பார்த்த அம்மா தலையில் கை வைத்துக்கொண்டு, இவனை ஆண்டவனாலேயே சரி செய்ய முடியாது போல என்றார். வீட்டிலிருந்த அனைவரும் மீண்டும் சிரிப்பில் மூழ்கினர்.